கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் தட்டம்மை நோய் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பான அறிவுறுத்தலை அந்த நாட்டு மாகாண சுகாதார அலுவலகம் வழங்கியுள்ளது. அந்த வகையில் தட்டம்மை நோயாளர்கள் பதிவாகி வருவதாகவும் இதுவரையில் இந்த ஆண்டில் 11 பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. கியூபெக் மாகாணத்தின் நோவல் மொன்ட்ரியால் மற்றும் மொன்ட்ரிஜி போன்ற பகுதிகளில் அதிக அளவில் தட்டம்மை நோயாளர்கள் பதிவாகுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நோய் பரவுகை தொடர்பில் கடந்த டிசம்பர் மாதம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த நோய் தொற்றுக்கு பலர் இலக்காகி இருக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. நோய் தொற்று உள்ளவர்களுடன் ஒரே அறையில் இருப்பதன் மூலம் இந்த நோய் பரவக்கூடியது இது என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நோய் தொற்று பரவுகை தொடர்பில் கியூபெக் மாகாண இணையத்தில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அத்துடன் நோய் தொற்று பரவி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுபவர்கள் தனித்திருப்பதன் மூலம் நோய் பரவுகையை வரையறுக்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சளி, இருமல், சிவந்த கண்கள் மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் அவர்கள் சற்று அவதானமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பொது போக்குவரத்துகளை பயன்படுத்துவதனை தவிர்க்குமாறும் முகக்கவசம் அணிவது பொருத்தமானது எனவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ரஷ்ய போரில் இருந்து இந்தியர்களை விடுவிக்கும் பணியில் இந்தியா தீவிரமாக இறங்கியுள்ளது. உக்ரைன் போரில் உக்ரைனின் பக்கம் போரிட்டு வந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இந்தியர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இறந்த இந்தியரின் உடலை விரைந்து தாயகம் கொண்டுவரும் முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த மற்றொரு இந்தியர் மாஸ்கோவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரை இந்தியாவுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் ரஷ்ய ராணுவத்தில் பணியில் இருக்கும் அனைத்து இந்தியர்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டுமென ரஷ்ய அரசிடம் இந்தியா மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்திய அரசு இந்த சம்பவத்தை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டு இறந்த இந்தியரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியுள்ளது. மேலும் காயமடைந்த இந்தியருக்கு சிறந்த சிகிச்சை கிடைக்கவும் உயிரிழந்த இந்தியரின் உடலை விரைவில் இந்தியா கொண்டு வரவும் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றது. வடக்கு காசா பகுதியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 5 இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டுள்ளதுடன் மேலும் 10 பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 15 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் மோதலில் இஸ்ரேல் படையினரின் இழப்பு எண்ணிக்கையை 407 உயர்த்தியுள்ளது. கொல்லப்பட்ட துருப்புக்கள் அனைவரும் நஹால் படைப்பிரிவின் பொறியியல் பிரிவில் பணியாற்றி வந்தனர். அவர்கள் ஒரு கட்டடத்திற்குள் இருந்தனர் மற்றும் வெடிபொருட்கள் வெடித்தபோது பொறியியல் நடவடிக்கைகளுக்கு வெடிபொருட்களை பயன்படுத்த தயாராகி வந்தனர். குண்டுவெடிப்பின் விளைவாக துருப்புக்கள் இருந்த கட்டிடம் இடிந்து விழுந்து 5 வீரர்கள் கொல்லப்பட்டனர். காசாவின் ஃபெய்ட் ஹனுவில் செயல்படும் துருப்புக்கள் வெடிப்புக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளனர். கடந்த பல மாதங்களாக நடந்த மிகப்பெரிய சண்டையில் பெரும்பாலானவை வடக்கு காசாவில் நடந்தன. அங்கு ஹமாஸ் அமைப்பினர் மீண்டும் ஒன்று கூடுவதை தடுக்க கடந்த அக்டோபரில் ஒரு புதிய தாக்குதலை தொடங்கியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவின் ஏற்றுமதிகள் மீது வரி விதித்தால் அது பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனடாவின் ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்ட் இது தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ட்ரம்ப் கனடாவின் ஏற்றுமதிகள் மீது வரியை விதித்துள்ளதால் மாகாணத்தில் சுமார் 5 லட்சம் பேர் தொழில்களை இழக்க நேரிடும் என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா மற்றும் மெக்சிகோ மீது வரி விதிப்பதாக அறிவித்துள்ளார். இவ்வாறு கனடா மீது வரி விதிப்பு மேற்கொள்ளப்பட்டால் அது பொருளாதார ரீதியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஒன்டாரியோ மாகாண முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வரி விதிப்பானது மாகாணத்தின் ஒவ்வொரு பிரஜையையும் பாதிக்கும் எனவும் இதனால் எவ்வித நன்மையும் ஏற்பட போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு வரி விதிக்கப்பட்டால் பெருந்தொகை செலவு மேற்கொள்ள நேரிடும் என அவர் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் வரி விதிப்பினை மேற்கொண்டால் மாகாணத்தில் முன்கூட்டியே தேர்தல் நடத்தப்பட வேண்டிய அவசியம் எழும் எனவும் டக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2026 ஆண்டு ஜூன் மாதம் மாகாணத்தில் தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் வரி விதிப்பு குறித்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு சில சந்தர்ப்பங்களில் முன்கூட்டியே தேர்தலை நடத்தக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது.
ஜப்பானின் தெற்கே குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நேற்றைய தினம் மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.9 பதிவாகியுள்ளது. ஜப்பானின் தெற்கே கியூஷி பகுதியில் பூமியில் இருந்து 37 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி யூன் சுக் யோல் கைது செய்யப்பட்டுள்ளார். தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி யூன் சுக் யோல் ராணுவ சட்டத்தை அமல்படுத்த முயன்ற குற்றச்சாட்டின் பேரில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஜனாதிபதி மாளிகை வளாகத்தில் நடந்த நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பின் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். கடந்த மாதம் ராணுவ சட்டத்தை அமுல்படுத்தியதால் ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தின் காரணமாக யூன் சுக் யோல் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் இதுவரை 2 முறை அவரை கைது செய்ய அதிகாரிகள் முயற்சி செய்திருந்தனர். முதல் முயற்சி அதிபரின் பாதுகாப்பு அதிகாரிகளால் தடுக்கப்பட்டது. சியோல் நகரில் உள்ள தனது இல்லத்தில் தங்கியிருந்த யூன் சுக் யோல் தான் செய்தது சரியானது என்றும் விசாரணைக்கு தானாக முன்வருவதாகவும் முன்னர் தெரிவித்திருந்தார். இருப்பினும் ஊழல் தடுப்பு பிரிவு அனுப்பிய சம்மனுக்கு ஆஜராகாததால் இன்று பெரும் பாதுகாப்புடன் அவர் கைது செய்யப்பட்டார். தென்கொரியாவின் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு ஜனாதிபதி கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தென்கொரிய அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.